ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தினை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இது வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவும் சோழனும் ரூமில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த ரூம்லேருந்து பல்லவன் இங்கே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நம்ம பாண்டி வானத்துக்கிட்டேயும் நம்ம சேரன் சந்தாக்கிட்டையும் ரெண்டா பக்கம் ரெண்டு பேரும் ஃபோன் பேசி சாவடிக்கிறாங்க. பயங்கரமாக போர் அடிக்குதுன்னு பல்லவன் எந்திரிச்சு இங்கே வந்தாங்க. ஆனால் இது சோழனுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ வந்த உடனே நீ எங்கடா இங்கே அப்படின்னும் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்றாங்க. தூங்கலையா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பல்லவா இன்னும் தூங்கலை, நீ வா என்ன இங்கே வந்திருக்க உட்காரு அப்படின்றாங்க. அண்ணி அங்கே ரெண்டு அண்ணாங்களும் என்னை போட்டு சாவடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பழக்கம் என்னை நடுவில் படுக்க வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. என்னால் அதில் கேட்க முடியல, தாங்கவும் முடியல. நீ சின்ன பையன் மட்டும் சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறப்போ ரெண்டு பேரும் எந்த வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அண்ணி அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அங்கே மட்டும் அவங்க செய்கிறது எல்லாமே உனக்கு புரியுது. இங்கே நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்போமே, இங்கே வரோமேன்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சோழன் கடுப்பாய் நின்றுட்டுருக்காரு. அப்போ சரி பல்லவா நீ இங்கே படுத்து தூங்கு சோழன் கூடவே அப்படின்றாங்க. என்னது இங்கே வா நிலா அப்படின்றாங்க. இல்லை நீ நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா அங்கே போகிறேன், அவங்க எப்படியும் ஃபோன் பேசி வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு பல்லவன் பேசிகிட்டு இருக்கவும் பரவாயில்ல பல்லவா நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமல், அதாவது அந்த ரூமுக்கு போகாமல் இங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பல்லவன் எங்கே போனால் என்ன ஏதுன்னு கூட எந்திரிச்சு பார்க்கறது கிடையாது. ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே கூட தான். இங்கே சோழன் ரொம்ப காண்டா, நம்ம இங்கே ஹனிமூனுக்கு வந்திருக்கிறோம், நடுவில் நந்தி மாதிரி வந்து இவன் படுத்துட்ருக்கான் அப்படின்னு நம்ம சோழன் நினச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் அமைதியாக எல்லாரும் இவங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு வலியும் கிடையாது. நம்ம சோழனுக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்கு. அடுத்த நாள் வந்து காலையில் சேரன் எந்திரிச்ச உடனே பல்லவா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ரூம்லாம் தேடி பார்க்குறாங்க, ஆளே காணோம். டே பாண்டி எங்கடா பல்லவா அப்படின்னும் பல்லவனை காடமா அப்படின்னு இங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து தெரியலையே, சரி நீ சோழன் ரூமில் போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதவு தட்டுறாங்க. நிலா எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு நின்றுட்டு இருக்கவும் நிலா அப்படின்னும் பல்லவனை பார்த்தியாப்பா, பல்லவனை ஆளை காணப்பா, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு எங்கே போனானே தெரியல அப்படின்னுவோம். அண்ணே நீங்கள் இப்போ தான் பல்லவன் காணோன்னே தேடுறீங்களா அப்படின்னுவோம். ஆமாப்பா இங்கே இது வந்தானா, காலையிலே எழுந்திரிச்சு வந்துட்டானா அப்படின்னுவோம். அண்ணே உள்ளே போய் பாருங்கண்ணே அப்படின்னு உடனே பாண்டியும் சேரனும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சோழன் கூட பல்லவன் தூங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவன் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே ஆமாண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டு வானத்து கூடயும் சந்தா கூடயும் ஃபோன் பேசிகிட்டே இருந்ததுனால அப்போவே கிளம்பி பல்லவன் வந்துட்டான், இங்கே தானே தூங்கினான் அப்படின்னு உடனே ஐயோ சாரிப்பா நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, சந்தா கிட்ட ஃபோன் பேசிட்டே அப்படியே நான் மறந்துட்டேன், பல்லவன் அவன் எந்திரிச்சு வந்ததே எங்களுக்கு தெரியாது, சாரிப்பா உங்களுக்கு தான் தேவையில்லாமல் தொந்தரவு, சாரிப்பா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுவோம். அண்ணே விடுங்கண்ணே அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே எந்திரிச்சிருவாங்க அப்படின்றாங்க நிலா இருந்துக்கிட்டு. சரிப்பா டே பாண்டி போய் அவனை எழுப்பு அப்படின்னவும் அதுக்கப்புறம் டே பல்லவான்னு எழுப்புறாங்க. பல்லவன் எந்திரிக்கிறாங்க. சோழனும் அதை உடனே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே இவனை பல்லவனை பார்த்த உடனே ஓ நீ நைட் ஃபுல்லுக்கு இங்கே தான் தூங்கினேன் அப்படின்னு, ஏன்னா உங்க கூட தானே தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. சரி எந்திரிச்சு ரெடியாகிடா வாடா பல்லவா அப்படின்னு உடனே சரி அப்படின்னு காலையிலே எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போகிறாங்க. சரி பண்ணிடலாம் நீங்கள் ரெடியாகுங்க நாங்கள் அந்த ரூமுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சேரன் போயிட்டு இருக்கும்போது ஏண்டா பல்லவா இங்கே வந்தேன், நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே ஃபோனை கட் பண்ணி வச்சிருப்பேன்ல, உன் இஷ்டத்துக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்து படுத்துருக்குற அப்படின்னுவோம். பின்ன என்னென்னா ஆளாளுக்கு ரெண்டு பக்கமும் மாற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தால் நான் வேறு என்ன பண்ணுவேன், தூக்கமாக வந்துச்சு அதான் அணி ரூமுக்கு வந்து படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாரு. ஏண்டா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன வா அப்படின்னு நம்ம சேரின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்களே ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க, அவங்களே ரூமில் போய் தங்கிட்டு இருக்கேன்னு பல்லவன் கிட்ட ஓப்பனாக கேட்கவும் முடியல. அதனால சரின்னு பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழன் செம்ம காண்டா இருப்பானே அப்படின்னு நம்ம பாண்டி சொல்லுவோம். ஆமாம் அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல, ஏற்கனவே நம்ம டிஸ்டர்பன்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கான், இப்போ பழம் வேற ஒரு நைட் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டான், என்ன ஆக போதோ அப்படின்னுவோம். விடு நான் பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. சோழனும் குளிச்சு முடிச்சு ரெடியாகி நிற்கிறாங்க. என்ன சோழன் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மலைப்பகுதியெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம பல்லவன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோட்டோ எல்லாரும் எடுத்துக்கிட்டு அப்படியே போக போக ஆளாளுக்கு தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது அப்புறம் ஜோடியாக நீங்கள் எல்லாரும் 3 பேரும் ஒரு சைடு போங்க, நானும் நிலாவும் ஒரு சைடு போகிறோன்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. தனியாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு.
சொல்கிறாருன்றது நம்ம சேரன்னு புரிஞ்சிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இந்த பக்கம் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போகவும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம சேரனும் பாண்டியும் பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் ஸோ அங்கே வந்து நம்ம பல்லவன் வந்து ஒரு முயல்குட்டி ஓடுது அப்படின்னு அது பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அது பின்னாடியே அவர் போக ஆரம்பிச்சிடுறாரு, வழி மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளோ தூரம் போகணுன்றது அவருக்கு தெரியல, அவர் இப்போ காணாமல் போயிட்டாரு. நம்ம பாண்டியும் பல்லவனும் அதாவது சேரனும் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா பல்லவா இங்கே வந்து பாருடா நல்லா இருக்குன்னு சேரின்னு கூப்பிடுவோம். அப்போ தான் பல்லவன் இல்லை அப்படின்றதே கவனிக்கிறாங்க. டேய் எங்கடா போனான் அப்படின்னு உடனே தெரியல என்ன இங்கே தானே இருந்தான், ஒருவேளை சோழன் கிட்ட போயிட்டானோ அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல என்ன நேற்றே நைட்டே அவன் அங்கே போனவன் தானே, போர் அடிக்குது நான் அண்ணி கூட போகிறேன்னு போயிட்டான் போல இருக்கு, ஏற்கனவே சோழ காண்டில் இருக்கான், இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நேராக போகிறாங்க. சோழன் அப்படின்னு நம்ம பாண்டி கூப்பிட்டுட்டே போகிறாரு. நிலா அப்படின்னு இவங்களை கூட்டிகிட்டு போகவும் இப்போ தானே இவங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளே பின்னாடியே வராங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கோவப்படுறாரு. சேரன் என்னண்ணே அப்படின்னு கேட்குவோம். டே பல்லவன் வந்தானா அப்படின்னுவோம். என்னது பல்லவன் வந்தானாமா, இல்லையே அப்படின்னுவோம். என்னண்ணே என்ன ஆச்சு அப்படின்னுவோம். பல்லவனை காணும்ப்பா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம், அவனும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், நானும் பாண்டியும் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே அவனை ஆளை காணும், ஒருவேளை உங்ககிட்ட வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு வந்தேன், எங்கே போனானேன்னு தெரியல அப்படின்னுவோம். எல்லாரும் ஆளுக்கு எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்மளை பயமுறுத்த எங்கேயாச்சும் மறந்து நின்று விளையாட்டு காட்டுறானா, வாங்க நான் கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பார்க்குறாங்க. நிலா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயே நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லா இடத்துலையும் பல்லவனை தேடலாம், இவ்வளோ நேரம் கூப்பிட்டோம் அவன் வரலன்னா கண்டிப்பாக விளையாட்டு கட்ட எங்கேயோ ஒளிஞ்சிருக்க மாட்டான், எங்கேயோ பல்லவன் காணாமல் போயிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சோழன் ரொம்ப கோபமாக ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு இதே வேலை, வந்த இடத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்க விடாமல் இப்படி தொலைஞ்சிட்டு தேட வச்சுட்டே இருக்கான். நைட்டும் நந்தி மாதிரி ரூமில் வந்து படுத்துக்கிட்டான். வந்ததுலேருந்து அண்ணின்னு சொல்லிட்டு எப்பயுமே நிலாவை தனியாக விடாமே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபமாக வருது. ஒரு வழியாக பல்லவனை தேடும்போது நம்ம பாண்டி வந்து பின்னாடி தேடிட்டு வராரு. அப்போ தான் இந்த சைடில் வந்து நம்ம கூப்பிட்ற சத்தம் பல்லவன் வந்து கூப்பிட்றாரு, சேரண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சைடு வந்து பார்க்குறாரு, இந்த சைடு இருக்கிறாரு. அண்ணன்னு சொல்லிட்டு பல்லவனை காணாமல் போய் கிடைச்சிது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. பல்லவன் காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவங்கள இவ்வளோ துடிச்சு போய் தேடுறாங்க. கடைசியில் கிடைச்சிட்டான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மலைப்பகுதி வேற ஒரு பயம். அப்போ கிடைச்சிட்டானோடனே பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாண்டி வாடா பல்லவா போகலாம், எதுக்குடா தனியாக வந்தா அப்படின்னு. இல்லை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்தேனா அங்கே ஒரு குட்டி முயல் இருந்துச்சான், அப்படியே நான் வழி மாறி போயிட்டேனே அப்படின்றாங்க. திரும்பவும் வழி தெரியல, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவும் சரி வா போகலாம் அப்படின்னுவோம். இவங்க மூணு பேரும் தேடிட்டு இருக்கோம். இப்போ பாண்டி எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. அப்போ தான் 2 பேரும் வந்துட்டாங்க. பல்லவா வந்துட்டியா அப்படின்னுவோம். நீலா சேரின்னு எல்லாரும் பல்லவன் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் நம்ம சோழன் என்ன பண்ணுறாருன்னா அவர் கிடைச்ச சந்தோஷத்தில் இல்லாமல் ஏன் இப்படி என் உயிரை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டே சோழன் என்னடா பண்ணுற அப்படின்னுவோம். சோழன் விடுங்க அவனை அப்படின்னுவோம். ஏடா வந்தா கூட இருக்க தெரியாதா, உன் இஷ்டத்துக்கு எங்கே வேணானே போயிடுவேன், ஏன் இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்க, இதுக்கு தான் நான் இங்கே வந்தானா, இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு, சண்டை போடுறாரு. டே ஒரு நிமிஷம் நல்லடா அப்படின்னு சேரின்னு கோவப்பட்டு பேசுகிறாரு. அண்ணே என்னண்ணே அப்படின்னுவோம். பின்ன என்னடா இங்கே பாரு, இனியே அவன் ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டான், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் போயிடுறோம்டா, நீ இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பாண்டியும் கூட தான். டே என்னடா நீ அவனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க, அவனே தொலைஞ்சு போய் வழி தெரியாமல் திரும்பவும் வந்திருக்கிறான், உனக்கு அவனை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது அப்படின்னு பாண்டியே சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. பல்லவன் வந்து ரொம்ப சேடாக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சின்ன பையன், அவருக்கு என்ன தெரியும், அளவுக்கு அதிகமாக எதுவுமே அவருக்கு தெரியாது. இவருடைய ஃபீலிங்ஸ் மட்டும்தான் நம்ம சோழனுக்கு பெருசாக தெரியுதே தவிர வேறு எதையும் அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு. இப்போ அவர் போனதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட என்ன நிலா நான் என்ன பேசுகிறேன், அண்ணன் என்ன பேசிட்டு போகிறாரு பாத்தியா அப்படின்னுவோம். நிலாவுமே ஆமாம் சோழன் அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு, பல்லவன் கிடைச்சிட்டான்னு நீங்கள் சந்தோஷப்படாமல் பல்லவனை பிடிச்சி இப்படி தொல்லன்னு நினச்சிட்டுனா அண்ணன் வேறு எப்படி பேசுவார், நானும் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவன் சின்ன பையன் சோழன், அதுக்காக அவனை போட்டு இப்படி தான் அடிப்பீங்களா அப்படின்னுவோம். நீ என்ன இல்லை எப்போ பார்த்தாலே அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்னையே திட்டிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம சோழன் கோவப்பட்டு கேட்குறாரு. நான் பண்ணுறது தான் தப்புன்ற மாதிரி எனக்கே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க நீ அப்படின்னுவோம். என்ன சோழன் நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க சோழன் அப்படின்னுவோம். என்ன நம்ம மட்டும் தனியாக வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்கணுமா, மொத்தமாக ஹனிமூனுக்கு குடும்பமாக போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறதே வேலையாக இருக்குது. இப்போ இவனை காணோன்னு நைட்டு வந்து ரூமில் படுத்துக்கிட்டான். நேற்று ஃபுல்லாகவும் நம்மளை தனியாகவே கொஞ்சம் கூட இருக்க விடலை. என்னடா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்களே ஹனிமூன் போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுலான்ற அறிவு கூட அவனுக்கு
கிடையாது, சும்மா எனக்கே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னும். சோழன் போதுங்க சோழன், வாயை மூடுங்க சோழன், அவன் சின்ன பையன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே எங்களோட ஃபீலிங்ஸும் உங்களுடைய அவசரம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா? நம்ம அவங்க கூட இருக்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் சந்தோஷமாக தானே இருந்துகிட்டு இருக்கோம். சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. உங்கள் கூட நான் ஹனிமூன் வந்திருக்கவே கூடாது. உங்ககிட்ட நான் போய் ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னும். நிலா, நீ ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொன்னது தப்பு கிடையாது, ஆனால் ஹனிமூனுக்கு ஃபேமிலியாக போனான்னு சொல்ல பார்த்தியா, இதுதான் உன்னுடைய தப்பு அப்படின்னு சோழன் பேசவும் நிலாவுக்குமே ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடுது. போதும் நிறுத்துங்க சோழன், எப்போ பார்த்தாலும் இதுக்காகவே அலையிறீங்க அப்படின்ற மாதிரி நிலா சோழனோட மனசை ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லவும், அப்போது அவ்வளோதான் போச்சு, 2 நாள் முடிஞ்சே போச்சு, இதுக்கப்புறம் நீ இப்படி பேசினா என்ன பேசலைன்னா என்ன, என்னை பார்த்தா உனக்கு அப்படி தானே தெரியுது, நான் எவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணி கடைசியில் எப்படி எல்லாமோ நீ எனக்கு மனைவியாக கிடைச்சிட்ட, உன் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு இப்படியெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான், என்ன சொல்லணும்னு சோழன் அப்படியே கிளம்பி அவர் பாட்டுக்கு கோவமாக போயிடுறாரு. நிலாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதே இடத்துல நிலா ரொம்ப வருத்தப்பட்டு அமைதியாக ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு உட்காந்து நிலா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அளவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் தான் இந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் எல்லாரும் அவங்க இஷ்டத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவுகளை மட்டுமே நான் நிறைவேற்றணும், ஆசைப்படியே நடந்துக்கணும்னு நினச்சாங்க. இந்த வீட்டில் நமக்கு எல்லா ஒரு ஃப்ரீடமும் கிடைக்கிது, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு குடும்பம், சோழனும் நம்மளை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சா, குடும்பத்தோடு சந்தோஷமாக போகணுன்னு ஆசைப்பட்டதுக்காக இப்படி பேசுவாரான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நிலா கொஞ்சம் ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, வருத்தப்பட்ட அளவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் ரூமுக்குள்ளே போய் ரொம்ப கோவமாக உட்காந்துக்கிறாரு. போனதுக்கப்புறமா இனிமேல் என்ன இங்கே உட்காந்துக்கிட்டுன்னு அவரும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சோழன் வந்துட்டு ஈவினிங் எப்படியும் கிளம்ப வேண்டியது தானே, இதுக்கு மேலேயும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவர் வந்து கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி பேசுகிறா பார்த்தியா, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாளே, நான் அதுக்காகவே இருக்கானா அப்படின்னு. எந்த ஒரு பொண்ணோடையும் ஒரு புருஷன் தனியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவோம். ஹனிமூன்னா அதுதானே, ஃபேமிலியாக வந்துட்டு தனியாக இருக்க டைம் கிடைக்கலன்னு சொன்னது ஒரு குத்தமா, என்னை பார்த்து அப்படி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் கோவமாக இருக்கும். அப்போ நிலா இங்கே ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கமோ, அப்போ நம்ம பாண்டி என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் சோழன் மட்டும் தனியாக போனால் அவங்கள இன்னும் காரணம் என்ன அப்படின்னும் இங்கே பல்லவனை கூட்டிகிட்டு போய் அவங்க சமாதானப்படுத்திட்டு தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பாண்டிக்கிட்ட வந்து சேரன் கேட்டுட்டு இருந்தாரு, நம்ம என்ன பேசாமல் கிளம்பி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகலாமாடா, அவங்க இங்கே இருந்துட்டு வரட்டும் அப்படின்னும். ஆனால் நம்ம ஆரம்பத்திலே வரமாட்டோம் தானே சொன்னோம், அவங்க அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நம்ம வந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னும். என்னால் தானே சாரிண்ணே அப்படின்னும். டேய் விடுடா பல்லவா, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லண்ணே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்திருக்க கூடாது, ஹனிமூனுக்கு போகலான்னு அண்ணி கூப்பிட்ட உடனே போகலான்னு சொன்ன பாரு, நான் அங்கேயே இருந்திருக்கணும் அப்படின்னு பல்லவன் அழ ஆரம்பிச்சிடாரு. அவருக்கு எதுவும் தெரியலை, சமாதானப்படுத்துகிறாங்க பல்லவனை. சரிடா நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அவன் வேறு கோவத்தில் இருப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்த இடத்துல அவங்க இருந்த இடத்துல தேடி வராங்க. நிலா அங்கேயே தான் இருக்கிறாங்க. நிலா பார்த்த உடனே நிலா நிலா அப்படின்னு சேருன்னு எல்லாரும் ஓடி வராங்க. அண்ணே அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன பண்ணலாம், நீ எங்கேயே இருக்கிற, சோழன் மட்டும் தனியாக ரூமுக்கு போனான் அப்படின்னுவோம். ஒரு கோவமாக பேசிட்டு போயிட்டாருன்னு அப்படின்னுவோம். அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் அவன் பல்லவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு டென்ஷனில் இருக்கான்ப்பா, நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ வாப்பா ரூமுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைண்ணா நம்ம எல்லோரும் ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு இல்லை சொல்லவும், என்னப்பா ஏற்கனவே அவனுக்கு கொஞ்சம் கூட ப்ரைவேசியே இல்லை, நாங்கள் எல்லோரும் கூட வந்ததுனால அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உடனே நம்ம கிளம்பணும்னு சொன்னால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவாம்மா, நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன், நாங்கள் எல்லோரும் என்ன கிளம்புறோம் ட்ரெயின் பிடிச்சி, நீங்கள் இருந்துட்டு நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்றாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணா, நம்ம கிளம்பலாம், நான் சொல்லி தானே நீங்கள் எல்லாம் வந்தீங்க, அவர் அப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம போகலாண்ணே அப்படின்றாங்க. நிலா இருந்துக்கிட்டு இல்லைப்பா அப்படின்னும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சரி வாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா பாண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாம் என்னென்ன பண்ண முடியும், அவங்க இவ்வளோ தூரம் சொல்லும்போது அப்படின்னு நேராக போகிறாங்க. போனதுக்கப்புறமா நீ போய் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் எடுத்து விடா பல்லவான்னு சொன்னவும் இவங்க 3 பேரும் இவங்களோட ரூமில் ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம நிலாவும் நேராக ரூம் கதவை திறந்து உள்ளே போன உடனே ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சோழன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நிலா பேக் பண்ணிவிட்டு கிளம்பும்போது நிலா எங்கே போகிறா அப்படின்னுமோ, கையை விடுங்க சோழன் அப்படின்றாங்க. நிலா எங்கே போகிற நீ, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னுமோ, விடுங்க சோழன், கோவத்தில் என்ன பேசுகிறோன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கிளம்புற ஊருக்கு அப்படின்னு
அப்படின்னு நிலா சொல்லவும், நீ மட்டும் எப்படி பேசுன, நீ மட்டும் நார்மலாக பேசின என்கிட்ட, நீ கூட தானே கோவமாக பேசின, என்னை பார்த்து நீ எப்படி அப்படி கேட்கலாம் அப்படின்னுவோம். அப்போது தப்பு தான் சொல்லேன், நான் ஏதோ கோவத்தில் பேசினேன், சின்ன பையன் பல்லவன், நீங்கள் அவர் பல்லவனுக்கு அண்ணன், நீங்கள் தானே புரிஞ்சுக்கணும், பாண்டியே மெச்சூரிட்டியாக நல்லா நடந்துக்கிறாரு, ஆனால் நீங்கள் அப்படின்னுவோம். ஓ அப்போ பாண்டி அறிவாளியாக மெச்சூரிட்டியாக இருக்கேன், எனக்கு அறிவில்லை, எனக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறியா அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க. உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நான் ரெடியாக இல்லை சோழன், நான் கிளம்புறேன் அண்ணன், நான் பாண்டி பல்லவன் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே எவ கூட நான் ஹனிமூன் கொண்டாடட்டும், நீ போயிட்டா அப்படின்னும் நிலாவுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடுது. சோழனை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு உடனே, பின்னா நீ போயிட்டா இங்கே தனியாக நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்றாங்க. நிலா அப்புறம் கோவமாக வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் சேரன் பாண்டி இவங்க எல்லாரும் பேக் பண்ணதுக்கப்புறமா நேராக அங்கே போயிட்டு ரூமுக்கு வந்து பணம் எவ்வளோ கொடுத்துருக்கு, மீதி எவ்வளோ கொடுக்கணும் சார் அப்படின்றாங்க. அவர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணதுனால நிலா சோழனோட ரூமுக்கு மட்டும் பே பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமுக்கு இன்னும் பே பண்ணவே இல்லை. நம்ம பத்தலைனா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்லியிருந்தாரு. இப்போ போகும்போது அதுக்கப்புறம் கூட சோழன் மீதி பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் ஏதோ தான் பேலன்ஸ் இருந்தது. அது சொன்ன உடனே நம்ம சேரன் பணம் கொடுக்குறாரு. அதெல்லாம் வேண்டாண்ணா நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு உடனே, ஒன்றும் வேண்டாண்டா நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு வாழப்பாண்டி கிளம்புனான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டே இருக்காங்க. அப்போது காலி பண்ணிவிட்டு நம்ம சோழனும் போகும்போது காரில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போது அவன் நேராக போயிட்டு நம்ம சோழன், நான் இங்கே எதுக்காக நின்றுட்டுருக்கேன், நீங்கள் என்ன உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, எப்படியும் வீட்டுக்கு தானே போக போகிறீங்க, அதான் எதுவும் நடக்கலைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன வாங்க கார்லேயே போகலான்னு சொல்லி கூப்பிடுவோம், பரவாயில்ல உனக்கு எதுக்கு தொந்தரவா நாங்கள் இருக்க விரும்பல, நாங்களே போய்க்கிறோம்டா, நிலா சொன்ன ஒரு வாரத்துக்காக தான் நாங்கள் வந்தோம், இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டோம், நாங்கள் தான் அவ்வளோ தூரம் வரலன்னு சொன்னோம்ல, கடைசியாக நீ தான் நிலா கூப்பிட்டுச்சுன்ட்டு எங்களை வந்து கூப்பிட்ட, அப்போ கூட நாங்கள் வரமாட்டோம் தானே சொன்னேன், ஏதோ தப்பு முழுக்க எங்கள் மேலே இருக்கிற மாதிரி பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லைடா போச்சோடா அப்படின்னுவோம், ஆனால் நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேனே அப்படின்னுவோம், பரவாயில்லடா உன்னை தொந்தரவு பண்ண நாங்கள் விரும்பலைன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லுவோம். இல்லை நீ சொன்னதை கேட்பாங்க, ஒழுங்காக எல்லாரையும் வண்டியில் ஏற சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம நிலா அமைதியாகவே சைலண்ட்டாக இருக்கவும், ஏறுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொன்ன உடனே, ஆனால் வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருமே நிலா கூட முன்னாடி உட்காரது கிடையாது, எல்லாருமே போயிட்டு பின்னாடி உட்காந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 4 பேருமே. சோழன் மட்டும் முன்னாடி உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு ரொம்பவே கோவமாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அடுத்து சோழன் நிலா எப்படி சமாதானம் ஆக போகிறாங்க, நம்ம சேரன் எப்படி சமாதானப்படுத்த போகிறாரு சோழன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி ஸ்டூடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.